உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாத பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கொரியன் பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்கின்னும் கொரியன் ஸ்கின் மாதிரி நல்லா கிளாஸியா, க்ளோயிங்கா, கிளியர் ஸ்கின்னா, பிரைட் ஸ்கின்னா எப்படி சேஞ்ச் பண்ணலாம் என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்டயும் வந்து இந்த கொரியன் ஸ்கின், அந்த க்ளோ ஸ்கின் மாதிரி, கிளாசி ஸ்கின் மாதிரி நம்ம கிட்டயும் ப்ராடக்ட் இருக்கு. ஒரு சில ட்ரிக் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம ஸ்கின்னையும் அதே மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அந்த ட்ரிக் என்ன, அந்த ப்ராடக்ட் என்ன என்பதையும் உங்களுக்கு நான் இன்னைக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு நம்ம ரெண்டுமே தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸ் இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க, ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த எஃபெக்டிவான அந்த க்ளோயிங்கான கிளாசி ஸ்கின்கான ரெமெடி என்ன, ட்ரிக் என்ன, சீக்ரெட் என்ன என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிடுறேன். ரெண்டாவது ஹேண்ட்மேட் வந்து நீங்க பாருங்க. ஸோ இன்ஸ்டன்டா க்ளோவா மாறுறதுக்கு மாதுளைப்பழம் சீரமும் க்ளோ கிரீமும் இது ரெண்டும் நீங்க செட்டா போடும் போதும் நல்ல ஒரு க்ளோ ஸ்கின், ஒரு கிளாசி ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கூடவே நீங்க கொஞ்சமா ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஒயிட் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். ஃபவுண்டேஷன் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு பிரைட் ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதுளைப்பழம் சீரமை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் மேல நீங்க ஒரு லேயர் மாதிரி தான் அப்ளை பண்ணும், போட்டு மசாஜ் பண்ணக்கூடாது. ஒரு க்ளோ லுக் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வேணும்னா ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஈவன் பண்ணிட்டு விட்டுறணும். மசாஜ் பண்றது, போட்டு ரப் பண்றதுலாம் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு இன்ஸ்டன்டா உள்ள போயிடும். டக்குன்னு உங்களுக்கு வெளியே அந்த க்ளோ கிடைக்காது. அதுக்காக மேல மட்டும் நீங்க இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு விட்டுறணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரம் மட்டுமே உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு இந்த சீரம் மட்டும் அப்ளை பண்ணும்போது ஒரு க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு ஆல் ஸ்கின் டைப்புமே இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், மென், உமன், பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரமே இன்ஸ்டன்டா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. சீரம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்கின்குள்ள அதுவே உங்களுக்கு உள்ள அப்சர்வ் ஆகி கொஞ்சம் அப்படியே காத்தார காயணும். காஞ்சிட்டுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம கிட்ட கூட இந்த க்ளோ ஒயிட் கிரீமை லைட்டா எடுத்து நீங்க ஃபேஸ்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நல்லாவே ஒரு க்ளோ கிடைக்கும். இதே மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நீங்க மசாஜ் பண்ணாம லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோ இன்ஸ்டன்டா கிடைக்கும். அப்படியே மேல மட்டும் லைட்டா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அவ்வளவுதான். நீங்க இப்படியும் போடலாம். இதுவும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இதுலயே நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமா க்ளோ கிரீம் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் கொஞ்சமா எடுத்துக்கங்க. ரொம்ப லைட்டா எடுத்துக்கணும் ஃபவுண்டேஷன் நீங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. க்ளோ கிரீம் கொஞ்சமா எடுத்துக்கங்க, ஃபவுண்டேஷன் கிரீம் கொஞ்சமா எடுத்துக்கங்க, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை நீங்க இப்போ ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போதும் ஒரு நல்ல ஒரு க்ளோ ஃபவுண்டேஷன் நீங்க அப்ளை பண்ண மாதிரி இன்ஸ்டன்டா பிரைட் அண்ட் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க ஃபேஸ்ல லைட்டா, ரொம்ப திக்கா போடக்கூடாது, லைட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரலா ஒரு க்ளோ லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது, கிரீம் போட்ட மாதிரி இருக்காது. நம்மளுடைய ஸ்கின்னே ஒரு க்ளோவா மாறின மாதிரி ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோ கிடைக்கும். லைட்டா அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு விட்டுருங்க. லைட்டா அப்ளை பண்ணிட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. ஃபவுண்டேஷனும் க்ளோ கிரீம் போட்டோன்னே ஸ்கின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோ ஒரு லுக் உங்களுக்கு நல்லா பளபளப்பா ஸ்கின் கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பீச் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஒரு லைட்டா நீங்க
ஸோ இன்ஸ்டன்ட்டா ஒரு நல்ல ஒரு க்ளோ, ஒரு பிங்க் ஷேட்ல ஒரு க்ளோ தெரியுது பாருங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் 2 கன்னத்துலயும் லைட்டா அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நோஸ்ல. ஸோ லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பீட்ரூட் லிப் பாம் எடுத்துக்கலாம். லைட்டா லிப் பாம் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். இதே லிப் பாம லேசா ஒரு லைட்டா இந்த இடத்துல மட்டும். ஸோ அதே மாதிரி 2 கன்னத்துலயும் நோஸ்லயும் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டா இங்க. ஃபைனலா நம்ம கிட்ட கூடிய ஐப்ரோ க்ரோத் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல திக் பிளாக்கா தான் இருக்கும். ஆயில் மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து நல்லா க்ளாஸியா ஷைனிங்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் லைட்டா ஆயில் இருக்கிறதுனால நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் பார்க்கறதுக்கு ஐலாஷஸ்லயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட்டா நல்ல ஒரு க்ளோவா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கொரியன் ஸ்கின் மட்டும்தான் அங்க இருக்கிறவங்களுடைய பீப்புள் மட்டும்தான் க்ளோவா இருப்பாங்க, க்ளோஸியா இருப்பாங்க, கிளாஸ் ஸ்கின்னா இருக்கும்லாம் கணக்கு கிடையாது. ஸோ எல்லாராலையும் வந்து அதை கொண்டு வர முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒரு 3 ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்துட்டு எந்த ஒரு க்ளோ ஸ்கின் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஹேண்ட்மேட்ல நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஹேண்ட்மேட்ல உள்ள ப்ராடக்ட் என்ன வச்சு நம்ம யூஸ் பண்ணா அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் சேஞ்ச் பண்ணோம் என்பதை ஒரு டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்கள வச்சு நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரியன் க்ளோயிங் கிளாஸ் ஸ்கின்னுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ். ஸோ எந்த ஆயில்னாலும் நீங்கள் எடுத்து ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு ஆலிவ் ஆயில் எடுத்து ஃபேஸ் மசாஜ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. மசாஜ் பண்ணும் போதும் நல்லா நீங்கள் எடுத்து விட்டு மசாஜ் பண்ணணும். ஸ்கின்னை கழுத்தையும் கவர் பண்ணி தான் மசாஜ் கொடுக்கணும். எந்த ஒரு பேக் எந்த ஒரு மசாஜ் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் கழுத்து பகுதியும் கவர் பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுங்க. நல்லா கன்னங்கள் சைடில் நல்லா எடுத்து விட்டு மசாஜ் கொடுங்க. ஸோ நாடி சைடையும் நல்லா உங்களுக்கு டபுள் சின் இருந்துச்சுன்னா இதே மாதிரி இழுத்து விட்டு மசாஜ் கொடுக்கணும். ஸோ மசாஜ் பண்ணும் போதும் இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக மாறும் உங்களுக்கு. அதை ஜஸ்ட் ஒரு முறை நீங்கள் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும் போதுமே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஸ்கின் ஒரு எங்காவும் நல்ல க்ளோவாகவும் காட்டும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஷார்ப்பாக ஒரு ஸ்கின் வேணும், உங்களுக்கு ஷார்ப் நோஸ் வேணும்னா நல்லா நோஸ் சைடில் நல்லா ஷார்ப்பாக நீங்கள் வந்துட்டு எடுத்து விடணும். ஸோ ஷார்ப்பாக இதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டு மசாஜ் பண்ணும் போதும் நோஸ் நல்லா பார்க்கறதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். சேம் டைம் நோஸ் மேலே இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக கிளியர் ஸ்கின்னாக வேணும்னா நீங்கள் இந்த மசாஜ் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் டைம் அப்பர் லிப்ஸ் லோயர் லிப்லாம் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா லிப்ஸ் மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டோ இல்லை கடலை மாவு பேக் போட்டோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயில் மசாஜ் முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு பவுலில் அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இது கூட பீட்ரூட் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க விட்டமின் இ கேப்சூலும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆயில் மசாஜ் பண்ணதுனால நான் வந்துட்டு இ கேப்சூல் ஆட் பண்ணலை. இப்போ இந்த ஜெல்லை ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜெல்லே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல க்ளோ ஸ்கின்னாக சேஞ்ச் பண்ணும்.
ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க, செம்ம எஃபெக்டிவா இருக்கும் இது. நம்மளுடைய ஸ்கின் டோனையே இன்னும் நல்லா ஒரு க்ளோவா நல்லா கழையா எடுத்து காட்டும் இந்த ஃபேஸ் ஜெல். ஸோ ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. டே டு நைட் 2 டைம்ஸும் இதை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெளியில ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்லா க்ளோவா ஆகணும், போடுற மேக்கப் வந்து டே ஃபுல்லா ஸ்டேபிளா இருக்கணும்னா நீங்க இந்த பேக் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோம்மேட்லேயே எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட்ல சேம் டைம் எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் லுக் இது கொடுக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் ஒரு ஃபேஸ் ஜெல் இது. எனி டைம்னாலுமே இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை சுற்றி ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. காய காய மேலே நீங்கள் 2-3 லேயர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைம் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு லேயரில் கூட நீங்கள் காய விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் நம்மளுடைய லிப்ஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸை ரிமூவ் பண்ணி நல்லா ஒரு பிங்க் ஷேட் லிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால எப்போவுமே இந்த பேக் போடும் போதும் லிப் கவர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. காஞ்சிட்டுக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும். சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணக்கூடாது. சும்மா வெறும் தண்ணியில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப்பை நம்ம வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ மூணாவதா நம்ம ஒரு சீரம் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி கரைசல் எடுத்துக்குங்க. ஸோ புளியை வந்து ஒரு நைட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடலாம், இல்லைன்னா ஒரு 1 hour ஊற வச்சா கூட போதும். ஸோ புளி கரைசல் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் புளி கரைசல் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் வாட்டர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு புளி கரைசல்னா 2 டீஸ்பூன் அளவு ரைஸ் வாட்டர். அரிசியை நைட்டே வந்துட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை ஒரு 2 டீஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு புளி கரைசல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். 10லேருந்து 20 டேஸ் வரைக்கும் தாராளமாக இந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நாளைக்கு 4-5 டைம்ஸ் கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஸ்கின் பிரைட் அண்ட் க்ளோவாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் இது 1 வீக்லேயே நீங்கள் இதுக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும்னா நீங்கள் இந்த 3 ஸ்டெப்புமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டும் இந்த சீரம் போடலாம், இல்லை டைரெக்டாக கூட இந்த சீரம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கொரியன் ஸ்கின்னோட சீக்ரெட்டே மோஸ்ட்லி ரைஸ் வாட்டர், ரைஸ் க்ரீம், இந்த மாதிரி ரைஸ் வச்சு தான் அவங்க மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்டை நான் இதில் மிக்ஸ் பண்ணி புளி கரைசலும் கொரியனுடைய ப்ராடக்டான ரைஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவான ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ அண்ட் பிரைட் ஸ்கின் கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்கின்னுக்கு ரைஸ் வாட்டர் மட்டும் பத்தாது, கூட கொஞ்சம் எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் நான் புளி கரைசல் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனும் கொரியன் ஸ்கின் டோன் மாதிரி நல்ல ஒரு க்ளோவாக கிளியர் ஸ்கின்னாக க்ளாசி ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகும். வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது பத்தாது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோவா ரிசல்ட் இருக்காது. புளி கரைசலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல க்ளோ கிடைக்கும். ஃபைனலாக நம்ம வந்துட்டு லிப்க்கு வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நேச்சுரலாகவே உங்களுடைய லிப்ஸ் நல்ல ஒரு க்ளோவாக பிங்காக சேஞ்ச் ஆகும். ஸோ ஹேண்ட்மேட்லேயே நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ ஸ்கின் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு வீட்டில் இருக்கும் போதே நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் போனால் ஃபங்க்ஷன் போனால் தான் நம்ம மேக்கப் பண்ணணும், ஸ்கின் கேர் பண்ணணும், பேக் போடணும்லாம் அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கும் போதே நம்ம ஸ்கின்னை நீங்கள் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். இதே மாதிரி கிளாஸியாக க்ளோயிங் ஸ்கின்னை உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, இதே மாதிரி பிரைட்டாக இருங்க, க்ளோவாக இருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஸ்கின்னும் கொரியன் ஸ்கின் மாதிரி நல்லா க்ளாசி ஸ்கின்னாக, கிளியர் ஸ்கின்னாக, க்ளோயிங் ஸ்கின்னாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான ப்ராடக்ட்டும் நம்ம பார்த்தோம், ஹேண்ட்மேட்லேயும் பார்த்தோம். இது கூடவே கண்டிப்பாக நீங்கள் நல்லா தண்ணீர் குடிக்கணும், அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப மெயின். மேக்கப் மட்டும் நம்ம ஸ்கின்க்கு மேலே மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண மட்டும் போதாது, இன்டேக்காக உள்ளேயும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு ஜூஸ் குடிங்க, மோர் குடிங்க,
தண்ணீர் நிறைய குடிங்க. தண்ணியில வந்து நீங்க குடிக்கக்கூடிய வாட்டர்ல கொஞ்சமா புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த தண்ணிய நீங்க இன்டேக் எடுத்துக்கலாம். ஃபியூ டிராப்ஸ் லெமன் மட்டும் சேர்த்து அந்த தண்ணிய தினமும் குடிக்கலாம். சீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியும் தினமும் குடிக்கலாம். இதெல்லாம் ஸ்கின்ன நல்லா உள்ள இருந்தே உங்களுக்கு மிளிரச் செய்யும். உள்ள இருந்து நல்ல ஒரு க்ளோ, ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்கின்ன குடுக்கும். இன்டேக்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அதுவும் நம்ம முகத்துல தான் காட்டும். உள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், நம்மளுடைய முகத்துல தான் காட்டும். மைண்ட்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய முகத்துல தான் காட்டும். அதனால உள்ளேயும் ஆரோக்கியமா வச்சுக்கங்க, மனசையும் சுத்தமா வச்சுக்கங்க, சந்தோஷமா இருங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவரு உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் வந்துட்டு சால்வ் பண்ணிடுவாரு. எல்லாத்தையும் லேசாக்கிடுவாரு. பனி போல எல்லாத்தையும் விலக்கிடுவாரு. எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்களுக்கு குடுத்தாலுமே கண்டிப்பா உங்கள சோதிப்பாரே தவிர கைவிட மாட்டாரு. எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. ப்ரே பண்ணுங்க. கடவுள வேண்டுங்க. எப்பவுமே தொழுங்க. அது கூடவே சேர்ந்து இந்த மாரி சின்ன சின்ன ஸ்கின் கேர் பண்ணிக்கங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை தான். அது அழகாகவும், ஆரோக்கியமாகவும், நல்ல ஒரு குணத்தோடவும் நம்ம கொண்டு போணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் அமீனா.